கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். தலைவலி நோயா? தலைவலின்னு சொல்கிறல்ல, அது ஒரு நோயா இல்லையா? நோய் கிடையாது. வயிற்று வலி ஒரு நோயா? அதுவும் நோய் கிடையாது. கால் வலி ஒரு நோயா? அதுவும் நோய் கிடையாது. காச நோய் தான் நோய். நோய்னா எதுங்க? வயிற்று வலியா, கால் வலியா, முட்டி வலியா, இல்லை கண் குணமான நோய் கிடையாது. குணமாகிற வரைக்கும் கூட அது நோய் கிடையாதா? பைத்தியம், மனநோய். பொதுவாக பைத்தியம் பலவிதம். பைத்தியம் பலவிதம். நான் அவரை காதலிக்கிறேன், அது ஒரு பைத்தியம். அது மேலேயே சில பேர் காப்பி பைத்தியம், பிளாஸ்டில் வச்சுன்னு சுற்றி நிற்பாங்க. சில பேர் தண்ணி பைத்தியம், அப்பப்போ திறந்து கொஞ்சோண்டு ஊற்றி திரும்ப வச்சு மூடி வச்சுக்கோம். திரும்ப திறக்கும், திரும்ப கேட்டாக்கா மூத்திர கடுப்பணும். ஆமாம், தண்ணி குச்சப்படம் இல்லை. ஆமாம், அது தண்ணி ஒழுங்காக சீராக குடிக்காது. சும்மா நான் தொண்டில் எடுத்து வச்சுன்னு எவனோ சொல்லிட்டுக்கிறான் தண்ணி அப்பப்போ குடின்ட்டு. தண்ணி முழுசாக குடிக்காது, சும்மா. என்ன அதுக்கு ஒரு அழகான பாட்டில் வச்சுக்கோ, காட்டும் என்ன பாரு, என் அழகை பாரு, நான் பாட்டில் வச்சுன்னு. புரியுதா? இது ஒரு விதமான பைத்தியம். கரெக்டு தானே? சில பைத்தியம் பட்டடிக்கிற பைத்தியம், சில பைத்தியம் நாம அடிக்கிற பைத்தியம், சில பைத்தியம் சிலுவை மாற்ற பைத்தியம், இப்படி பல பைத்தியம் இருக்கும். ஏன்? பக்தியில் என்ன தான் பைத்தியம் ஆகிடும். நம்மளுங்க ஒரு ஸ்டெப் போய் கடவுளே பைத்தியம்ட்டானுங்க. என்ன பித்தா அப்படின்ட்டானுங்க. இப்போ கடவுள் ஒரு பைத்தியம், நம்மளெல்லாம் உருவாக்கிட்டு என்ன பண்ணுது? அப்போ நம்ம பைத்தியம் தான் படிச்சுது. அப்போ நம்ம எப்படி இருப்பான்? அப்போ எல்லோரும் பைத்தியம்தான். இல்லைன்னா சந்தேகம் இருக்குதா? சார் நான் பைத்தியம்லாம் கிடையாது, நான் சட்டை போடாமல் திரிவேன்னு சொல்ல முடியும்? சட்டை போடும்போதே நம்ம யார் தான்? பைத்தியம்தான். பிறந்த மீனியோடு போனால் தான் கரெக்டு. ஒருத்தன் ஜெட்டியோ இல்லை இது பனியனோ இல்லை சட்டையோ போட்டுக்கிறன்னா யார் தான் அவன்? என்னத்துக்கு? அப்போ பைத்தியம் பிடிக்காது விலங்குங்க மட்டும்தான். ஏன்? நேச்சுரலாக சுற்றி நிற்குது. ஆனால் அது என்ன இல்லை, பைத்தியம் இல்லை. மனநோய் அப்படின்னா வித்தியாசமான ஆள். மனநோய்னா வித்தியாசம். என்னாச்சு மனநோய்னா? நிறைய இருக்குது. இப்போ உடல் நோயினாக்கா தலைவலி வயிற்று வலின்ற மாதிரி மனநோயை நிறைய கேட்டகரி பிரிக்கலாம். நிறைய கேட்டகரி. சொன்னதே சொல்லணும் இருப்பான் சில பேர். யாரோ துப்பிட்டு இருப்பாங்க, துப்பினே இருப்பான். நம்மால் ஒருத்தர் சொன்னார், அவர் என்ன பண்ணிடுறாங்க, யாரோ ஒருத்தர் பெரிய மோதிரம் பிடின்னு போட்டுக்கிறாங்க. அதனால் அவர் பைத்தியமாக ஆகிட்டுக்கிறார், மோதிரத்தை பிடிங்கிட்டாங்களேன்ட்டு. அப்படித்தானே? அப்போ அது மோதிர பைத்தியம். மோதிரம் போனோன்னே இது மனநோய் ஆகிடுச்சு. மோதிரம் தானே போயிடுச்சு, விரல் போலியன்னு நினைக்கல. இது விரலை விட மோதிரம் பெருசாகுது அதுக்கு. அப்போ அது என்ன பைத்தியமாக இருந்துக்குது? மோதிரம் பைத்தியமாக இருந்துக்குது. புரியுதா? இப்போ மனநோய்க்கு காரணம் என்ன? மோதிரத்து மேலே பைத்தியம், அதனால் மனநோய் ஆயிடுச்சு. மோதிரத்து மேலே பைத்தியம், அதனால் என்ன ஆயிடுச்சு? அதுக்கு மனநோய் ஆயிடுச்சு. நல்லா கூர்ந்து கவனிக்கணும். அப்போ ஒன்று மேலே எனக்கு பைத்தியமாக இருந்தால் நான் என்ன ஆயிடுறேன்? மனநோயாலே ஆயிடுறேன். மதத்து மேலே எனக்கு பைத்தியம், அதனால் என்ன ஆயிடுறேன்? மனநோயாலே ஆயிடுறேன். கணவன் மேலே பைத்தியம், என் பொருசே தான், எனக்கு மட்டும் தான், அது ஒரு விதமான பைத்தியம். அந்தாலும் யாரை ஒன்றா பேசினாக்கா பைத்தியம் முடிச்சுட்டு ஆடும், நாங்கள் எடுங்க விடுங்க. இது பேர் மனநோய். முதல்ல பைத்தியம், அப்புறமா என்ன ஆயிடுச்சு இது? அப்போது பைத்தியமாக இருந்தால் மனநோய் வரும், டைரெக்டாக வராது. இப்போது நீங்கள் ஏதோ சாப்பிட்டீங்கன்னாவோ ஏதோ பண்ணினாவோ நோய்க்கு ஒரு தலைவலியோ வயிற்று வலியோ வரும், அப்படி தானே? அந்த மாதிரி பைத்தியமாக இருந்தீங்கன்னா மனநோய் வரும். எது மேலேனா பைத்தியமாக இருந்தீங்கன்னா என்ன வரும்? உங்களுக்கு மனநோய் வரும். இப்போ அந்த மாதிரி பைத்தியம், நான் மரக்கறி உணவு மட்டும்தான் சாப்பிடுவேன்றது ஒரு பைத்தியம். அவனுக்கு எப்போனா கறி பிரியாணி தெரியாமல் சாப்பிட்டான்னு வச்சுக்க பைத்தியம் வச்சிடும். நீங்கள் கொடுக்காத வரைக்கும் அவன் சரியாக இருப்பான். அதை எப்படி காட்டுவான் மனநோய்னாக்கா? அவன் மேலே எல்லாம் பேசுவான், செய்வன் தான் சரி, ஏன் அதை சாப்பிட்டா தான் அப்படியே மேலெல்லாம் ஆகிடும் பக்தி. ஒருத்தன் சொல்லி சொல்கிறான், ஆடு மாடெல்லாம் கத்தி கடவுளை கூப்பிடுது, நீ நல்லா இருக்க மாட்டேன். வெட்டும்போது மேன் கத்திச்சு இல்லை, அது என்ன பண்ணிச்சு உனக்கு? சாவ விட்டுச்சுன்றான். நம்ம கறிமீன்லாம் சாப்பிட்டு தெம்பாகிறோம். ஒத்துப்பாங்க? தெம்பா இல்லைன்னே சொல்லுவான். புரியுதா? இப்போ என்னாச்சு? முதல்ல என்ன வரும்? பைத்தியம். அடுத்தது என்ன ஆகும்? மனநோயாக ஆகிடும். அப்போ பைத்தியம் வரும்போதே கவனமாக இருக்கணும். நம்ம ஒன்று மேலே பைத்தியமாகறோம், நான் பண்ணக்கூடாது. நம்ம ஒன்று மேலே பைத்தியமாக இருக்கக்கூடாது. இது மேலே பைத்தியமாக இருக்கலாம். ட்ரெஸ்ஸு போட்டாகணும், வேறு வழி இல்லை. ஆனால் ஒரே ட்ரெஸ்ஸை போடுற பைத்தியங்குது. ஒரே ட்ரெஸ்ஸு இல்லை, ஒன்றே போட்டது இல்லை,
ஒன்றே தான், கருப்பையே தான் போட்டுக்கோம், மஞ்சாவே போட்டுக்கோம், நீளமே போட்டுக்கோம், இதில் பச்சையே போட்டுக்கோம், எப்போ பார்த்தாலும் அது ஒரு பைத்தியம். இப்போ நம்மள அது என்ன சொல்ல, நம்மளை பார்த்து நீ வந்தாண்டா பைத்தியம், கலராக போட்டுங்கிற பைத்தியம் ஒன்றும். பைத்தியம் தப்பு கிடையாது. எப்போ அப்படின்னு கேட்டால் இன்னொருத்தரை தாக்காத வரைக்கும். மனநோய் என்ன செய்யுதுன்னா அடுத்தவங்களை தாக்கும். அடுத்தவங்களை என்ன பண்ணோம்? தாக்கும். எதன் பொருட்டு இன்னொருத்தரை நீ அவமானப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும் என்னதான் அது பேர்? மனநோய் தான். இப்போ உனக்கு மனநோய் தான், நீ எல்லாரையும் தாக்குற, எல்லாரையும் அசிங்கப்படுத்துற, சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? கரெக்ட் தானே? நான் மனநோய் வைத்தியன். நான் யார்? மனநோய் வைத்தியன். மனநோய் வைத்தியம் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைத்தியத்திட்ட போகும்போது அந்த பைத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவார். இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த பைத்தியம் கச்சிரும். அதனால் போகும்போது ஆமாம் அது சொல்லும், இன்றைக்கி நீலாம் வந்தது நான் பார்த்தேன், அது வந்து மோகினி, அது பேர் எம்பி, இப்போ தேவதைக்கு பேர் எம்பி அப்படின்னோம். நம்ம ஆமாங்க ஓகேயா. மனநோய் வைத்தியம் என்ன பண்ணுவார்? இப்போ நீங்கள் வெளியேந்து பார்த்தா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? மனநோய் வைத்தியர் எப்படித்தான் இருப்பார்? அந்த பைத்தியம் கேட்கும், டெலஸ்கோப்பை கூட நான் உனக்கு செக் பண்ணுறேன்னு. ஓகே இந்தான்னு கொடுப்பாரு. அது எடுத்து மாட்டின்னு செக் பண்ணோம். சரி இப்போ நீ என்ன செக் பண்ணிட்டல, அல்மா நான் என்ன பண்ணுறேன் உன்னை செக் பண்ண. அப்போ தான் அதுக்கிட்ட என்ன பண்ண முடியும்? செக் பண்ணவே அவ்வளோ பண்ணலைன்னா என்ன ஆகும்? போக முடியாது. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அதனால் எனக்கு பொருந்தாது. எதுக்கு? நான் ஒரு வைத்தியன், அதனால் என்ன பொருந்தாது? எனக்கு மனநோய் இல்லை, மனநோய் வைத்தியன்றதுனால நான் என்ன தான் பண்ணுவேன்? மனநோய் வந்த மாதிரியே பேசுவேன். எதுக்காக? நீங்கள் பைத்தியத்திலே நின்றுக்கணும், மனநோயாக ஆகிடக்கூடாது. எங்கே நின்றுக்கணும்? பைத்தியமாகவே நின்றுக்கணும். என்ன ஆகிடக்கூடாது? நீங்கள் பைத்தியமாக இருந்து அடுத்த ஸ்டெப் என்ன வரீங்க? மனநோயாக மாறி மனநோயாளியாகி தற்கொலை பண்ணிக்கிற வரைக்கும் போகிறீங்க. உங்களையே தாக்குற அளவுக்கு. இன்னொருத்தரை தாக்குனா கூட பரவாயில்ல, யாரையும் தாக்குறீங்க? உங்களே தாக்குறீங்க. இருக்க கட்டிக்கிறீங்க, வரதம் இருக்கிறீங்க. வரதமா வரதம் என்னவோ ஒரு தம் இருப்பீங்க. தம்மா அரதம் அரதம் தம் என்னவோ. என்னடா மனநோய் தான். என்ன ஆயிடுச்சு? ஒருநிலை பத்துறாரு. எதை? மனசை. எங்கே சார் இருக்குது மனசு? அதெல்லாம் தெரியாது. மனநோய் பட மனம் கண்ட பண்ணி பேசுகிறாங்க. ஆத்மா ஆத்மா இங்கே தான் இருக்குது. ஆத்மா ஆமாம். லைட்டை ஒன்று வச்சுட்டு, இல்லைன்னா கண்ணாடி ஒன்று வச்சுட்டு, ஒழுக்கு ஒன்று வச்சுட்டு என்ன பண்ணுறேன்? ஆத்மா சுத்தம் பண்ணுறேன். இது மனநோய். முதல்ல கடவுள் மேலே பைத்தியம். என்ன வாச்சே? மனநோயாக மாற்றிட்டான் உன்னை. இப்போ இது மாதிரி மனநோய் ஆனவங்களை தான் கூப்பிட்டு வச்சுன்னு அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் என்ன ஆகிட்டிக்கிறீங்க? மனநோயாளியாக மாற்றிக்கிறீங்க. பைத்தியம் இல்லை நீங்கள். பைத்தியத்தினால அடுத்தது ஸ்டெப் என்ன பண்ணீங்க? இனிஷியலாக வந்ததுக்கு பேர் என்ன? நம்ம எல்லாருமே பைத்தியமாக தான் இருக்கிறோம். நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். மனநோய் வராத அளவுக்கு இருக்கிறோம். பைத்தியம் எது வரைக்கும் இருக்குது? மனநோய் வராத அளவுக்கு பைத்தியமாக இருக்கணும். நம்ம உஷாராகணும். ஃபுல்லாக பைத்தியங்குது. அங்கே போய் நம்ம எல்லாத்தையும் அவுத்து போட்டு நம்ம நியூடாக தான் நடப்போம்னா நம்மளை அச்சு சாவிச்சிடும். ஏன்னா உலகமே பைத்தியக்கார விடுதி. எப்படி இருக்கக்கூடாது? இங்கே போய் நான் நாய் மாதிரி இருப்பேன், அவுத்து போட்டால் என்ன பண்ணா? அடிக்க வந்துடும். மதம்லாம் எனக்கு ஒரு மயிருக்கும் வேணாம் உதவாதுன்ட்டாக்கா மதம் பேர் சொன்னால் அடிக்க வந்துடும். மதம் வேணாம் ஒரு மயிருக்கும் வேணாம், அது அசிங்கமாக சொன்னால் என் மதத்தை இல்லைன்னு அவன் கம்முன்னு ஆகிடுவான். பேர் சொல்லி சொன்னால் ஆமாம் அவங்கள நீ அது மாதிரி அசிங்கமாக பேசு, எங்களை அப்படிலாம் பேச முடியாதுன்னுவான். அப்படி தானே? யார் வேணால் பேச நாங்கள் கண்டுக்க மாட்டாங்க. நாங்கள் எப்படி கிடையாது? ஆமாம் நாங்கள் வீராதி வீரர் சூராதி சூதர், எங்கள் மதத்தை மட்டும் என்ன பண்ணாத? ஆமாம் சொல்லாதுன்னுவான். நம்மளும் என்ன சொல்லுவார்? ஆமாம் அந்த மதத்தை மட்டும் சொல்லாதீங்க. ஆமாம் எங்கால் வந்து ராமரையே செருப்பர் அடிப்பார், மற்றவங்களெல்லாம் அடிக்க மாட்டார். ஏன்? நாங்கள் அந்த பாரம்பரியத்தில் வந்துக்கிறோம். ஆமாம் இது மண், அந்த மாதிரி மண். ஆமாம் சிறியார் மண் இது. ஆமாம் மண் இது, அது ஒரு மண், இது ஒரு மண். கேள்வின்னா பைத்தியம் மனநோய். எப்படி? முதல்ல என்ன ஆகும்? நம்மெல்லாம் பைத்தியமாகறோம். பைத்தியம் கொஞ்சம் என்ன ஆகும்? முத்தும். பைத்தியம் முத்தி என்ன பண்ணோம்? அடுத்தவங்கள தாக்க முற்படும். தாக்க முற்படும்போது அது என்ன ஆயிடுச்சு? இப்போ மனநோயாளிகளெல்லாம் நீங்கள் ஞானிகள்னுங்கிறீங்க. நீங்கள் யாரை ஞானின்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனநோயாளி இருப்பான். என்ன சொல்லுவான்னா, வாடா புக்கை படுறா, நான் இடபட கடான்னு எழுதி வச்சுருக்கோம், டபடபான்னு படிக்கணும். அதை நீங்கள் ஆமாம் படித்து ஆமாம் இதான் ஞானம். என்ன? ஆமாம் நாவுக்கு 3 சொல்லி நான் போட்டிங்கன்னா அது பேர் தான் ஞானம். நீங்கள் என்ன பண்ண முடியாது? ஒரு ஒழுங்கான தமிழில் எழுதக்கூடாது. எடபட பொடி கடபட கடா தடபடி கடின்னு படிக்கணும். அதை வர அவர் ஒழுங்காக படித்தார்னா அவர் தான் ஞானம் பெற்றார். ஏன்னா அவருக்கு இறைவனுடைய அருளை அப்படியே வாங்கியிருக்கிறாரு. அப்போது என்ன ஆகுன்னா, நீங்கள் அப்போது மனநோயாளி தான், நீங்கள் அவர் ஞானின்னுவீங்க. ஏன்?
அவன் பக்கா பைத்தியம் பிடிச்சிட்டு மனநோயில் ஆகிட்டுருப்பான். பைத்தியம் வரைக்கும் சரி, மனநோய் என்ன பண்ணோன்னா இதெல்லாம் சரின்னு ஒன்று சொல்லிக் கொடுக்கும். என்னான்ட்டு காலையில் பிரம்மனுக்கு முகூர்த்தங்குது, தாலி மட்டும் கட்ட மாட்டான் அவன். காலைல 4 மணிலேருந்து இல்லை 3:30 மணி, 4 ஒரு டைம் சொல்லுவானுங்க, எனக்கு தெரியாது. எது வரைக்கும் 6 மணிக்கு தெரியும். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சுது எது மணிலேருந்து எது மணிக்கு. யாருக்கெல்லாம் பிரம்ம முகூர்த்த டைம் தெரியும்? 3:33 என் டைம் 6:33 கிடையாது. ஆனால் ஆரம்பிக்கும் போது மட்டும் 3 அப்போ 4 அது பிரம்ம முகூர்த்தம் கிடையாது, லேட் ஆயிடுச்சு, லேட்டு முகூர்த்தம். அது நம்மளோடது. அது அவங்க சரி ஆளாளுக்கு ஒரு முகூர்த்தங்கிறது போல இருக்குது, இருட்டோம். அப்போ அவர் என்ன ஆகிட்டார், நோயாளி ஆகிட்டுக்கிறாரு. மனநோயாளியாகி உன்னை என்ன பண்ணுவார், 7:30 நீ பைத்தியமாகறியா, உன்னையும் மனநோயாளியாக மாற்றுவார். அவன் மனநோயாளிட்டு மனநோயாளிகளாம் நரகத்தில் ஒரு மனநோயாளிக்கிறான், சொர்க்கத்தில் ஒரு மனநோயாளிக்கிறான். சொர்க்கத்தில் இருக்கிறவனுக்கு தெரியும் நம்ம பைத்தியம் பிடிச்சிட்டுக்குது, வேறு வழி இல்லை, இங்கே கணக்காக இருந்துட்டு பைத்தியத்தை தெளிவாக்கி போயிடணும், எஸ்கேப் ஆகிடணும், திரும்ப என்ன பண்ண இந்த இடத்துல வந்துக்கினே இந்த மாதிரி சுற்றி நிற்கக்கூடாது, நமக்கு வேலை இல்லை. இவங்க பைத்தியத்தில் இப்படி தான் சுற்றி நிற்பானுங்க. பொண்டாட்டின்னுவானுங்க, அம்மானுவானுங்க, தங்கச்சின்னுவானுங்க, உறவுன்னுவானுங்க, மயிருன்னுவானுங்க, மட்டன்னுவானுங்க, ஜாதின்னுவானுங்க, சோறுன்னுவானுங்க, இதை சாப்பிடுவானுங்க, அதை சாப்பிடுவானுங்க. இதேமாதிரி தான் வந்து சுற்றி கிடக்குறோம். என்னத்தை சுற்றி பார்த்தாலும் புதுசு புதுசாக பொருளை கண்டுபிடிச்சி அது இதுன்னுவானுங்க, நம்மளை மயக்கினே இருப்பானுங்க. அதெல்லாம் வேணாம், நம்ம என்ன பண்ணலாம், போதும்னுலாம் அப்படின்னா பைத்தியத்துலேருந்தே எஸ்கேப் ஆகிடலாம். இப்போ பைத்தியத்துலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு இடங்குது, பைத்தியத்துலேருந்து மனநோயாளி ஆகிறதுக்கு ஒரு இடங்குது. பைத்தியத்துலேருந்து மனநோயை ஆகணுன்னா என்ன பண்ணுனீங்கன்னா நரகத்துக்கு போனோன்னா அங்கே சொல்லுவாங்க, வாழைக்காய், வெண்டைக்காய், ஆமாம், உப்பு, சர்க்கரை, எப்போ பார்த்தாலும் இந்த கையிலே பண்ணுகிற, இந்த கையில் பண்ணு, இதெல்லாம் டிசைன் சொல்லுவாங்க. வாயில் சாப்பிட்டு போர் வச்சு தட்டில் போட்டு மேலே இருக்காருன்னு கூட சொல்லுவான். நாளைக்கு என்னாச்சு பைத்தியம், என்ன ஆச்சு அதிகபட்சமா? ஆமாம், எப்போ பார்த்தாலும் நேராக நின்றுக்கிற தலைக்கிழனில்னுவான். எந்தெந்த பொம்மையை கும்பிட்டுங்கிறியே, நானே விற்கிறேன், வாங்கின்னு போய் வச்சுன்னு கும்பிடு அப்படி தானே. அதில் விஞ்ஞானத்தில் செஞ்ச பைரவி. இப்போது சராசரியாக பைரவி செய்வாங்க, நாங்கள் எப்படி செஞ்சுக்கிறோம்? ஆமாம், சயின்டிஃபிக் பைரவியா? ஆமாம், இப்போ எல்லாத்துக்கும் ஒரு இன்ஜினியரிங் இருக்குது. இந்த பைத்தியம் சொல்லலாம் இது இன்னர் இன்ஜினியரிங்கன்னும். நம்ம அப்படி தமாசா இருக்கும், வார்த்தைங்கள்லாம் புதுசாக கேட்டால். அப்போ பைத்தியங்க மனநோயாக மாறினோடனே ஏன்னா ஒன்று சொல்லும் இல்லை, என்ன ஆகிடுவோம், நம்மளாம் செம்ம தெம்பாயிடும். இப்போ பைத்தியம் என்ன, சமூகத்தை கூட ஒத்திசை கொண்டுருது, அப்படி தானே. மனநோய் என்ன, சமூகத்தில் யாருன்னா ஒரு டைப்பாக மாறுறது, ஒரு டைப்பாக மாறணும். சட்டப்படாமல் திரியுது, மரக்கறி உணவு மட்டுமே சாப்பிட்றது, ஒத்த வேலை சாப்பிட்டுன்னு ஒழுங்காக இருக்கிறது, தொப்பை இல்லாமல் ஒல்லியாக இருக்குது. சில பைத்தியம்லாம் இருக்குது, ஜிம்முக்கு போய் டைட்டாக ஆக்கி கையெல்லாம் நல்லா இருக்கும், கையெல்லாம் அங்கங்கே குண்டு ஆக்கின்னு சுற்றின்னு இருக்கும், அவங்க பார்த்து ரோபோ மாதிரி நடக்கும். கேட்டாக்கா அது ஒரு தமாசான பைத்தியம். இந்த மாதிரி அது மனநோய் அது, ஆனால் ஒத்துக்க மாட்டான். இப்போது ஒருத்தர் போயிட்டு நல்லா ஆண் அழகன்னு ஒருத்தர் சொல்லி கையெல்லாம் காட்டி முறுக்கி இறுக்கி இப்படி காமிச்சுங்கிறாருல, சின்னதாக ஜெட்டி போட்டு நம்பர் போட்டுனேன். அவர் யார், அவரை மனநோயினா ஒத்துப்பீங்களா நீங்கள்? ஏன் கடகடன்னு ஓடி போய் நான் தான் வேகமாக வரணுன்னு ஒரு பைத்தியம் சொல்லும். பைத்தியம் முத்தி போய் மனநோயில் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு இப்போ? இது ஓட்டப்பந்தய வீரன் ஆகிட்டு இருப்பான். யார் அவன்? இது மாதிரிலாம் எல்லாரையும் கலாய்க்காதுரா. அம்மா பைத்தியத்தோட உச்சம், புரியுதா? என்ன ஆகிட்டு இருப்பான் இப்போ அவன்? நான் தான் வேகமாக ஓடுறேன், இந்த உலகத்திலே என்ன மாதிரி வேகமாக ஓடி என்ன சார் பண்ணீங்கன்னாக்கா ஓடி பைத்தியத்தில் என்ன இருக்காது, மனநோய் என்ன இருக்காதுன்னா ஒன்று சொம்மனா நான் முட்டை கூட சாப்பிட மாட்டேன்னோ பார்த்துக்கிறீங்களா? வீட்டிலே சில பைத்தியம் இருக்கும், நமக்கு தெரியாது. நம்ம பைத்தியத்தை கூடவே வாழ்ந்த மனநோயாளி, வித்தியாச மனநோயாளிகள் பக்கத்துலேயே இருப்பான். புருஷன் பைத்தியமாக மனநோயாளியாக இருப்பான். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமர் படம் பார்த்துருப்பான், சீதையை பார்த்துருப்பான், நீ சீதை மாதிரி வாழணுவான். இப்போ பைத்தியம் என்ன ஆயிடுச்சு, மனநோயாளி. எனக்கு தெரியாது, நான் மனநோயாளி கூட தான் வாழ்ந்துனுக்கிறேன். இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க என்னை பார்த்தே, மனநோயாளி, காலிலேருந்து மணி உருட்டுறது, பயிற்சி பண்ணுறது செஞ்சுக்கிறான், நாங்கள்லாம் அது மாதிரி செய்யறதே இல்லை. இப்போ நான் மனநோயாளி தானே அவங்க பார்வைக்க. அவங்க ஒரு பைத்தியம், நம்ம ஒரு பைத்தியன்றது வேறு விஷயம். ஒரு ஸ்டெப் மேலே போனோன்னு நம்ம என்ன ஆகிட்டுக்கிறோம். இப்போ ஒரு காலம் நம்ம பைத்தியத்தை விட்டே வெளியே போகிறதுக்கு செய்கிற முயற்சி கூட என்னவாயிடும், மனநோயாளின்னு சொல்லிடுவாங்க. ஆமாவா இல்லையா? பைத்தியம் முத்திச்சனா என்ன இது, மனநோயாளி. பைத்தியம் தெரியறதுக்கான முயற்சியும் கூட என்ன தான்,
வைத்தியம் பார்க்கறது தான். தன்னை யாருக்கு முதல்ல வைத்தியம் பார்த்துக்கணும்? நீங்கள் உங்களுக்கு வைத்தியம் பார்த்துக்கணும். அதுக்கு தான் நான் வைத்தியம் மாத்திரை மருந்து கொடுக்குற மாதிரி உபதேசம் கொடுக்குறேன். இப்போது பைத்தியத்துக்கு உடம்பு சரியில்லைனாக்கா ஊசி போட்டு மாத்திரை போட்டு எழுதி கொடுப்பாங்க தானே. அந்த மாதிரி நீங்கள் பைத்தியம் முடிச்சுக்கிறீங்கன்னா உங்களால் ஒத்துக்க முடியாது. வந்தவொடனே என்ன பைத்தியம் கைத்தியன்றான். நீங்கள் சாவு தாங்க பிறந்துக்கிறீங்கன்னா உடனே டென்ஷன் ஆகிடுவான். வரும் இப்போ தான் வந்து நான் சாவு பிறந்துக்கிறீங்கன்ற. இல்லை சார், நீங்கள் எப்போ வந்தாலும் ஒரு நாள் செத்துருவீங்க. நம்ப எவ்வளோ நாளுமா பேச்சுங்கிறான் ஆனந்த வாழ்வில். ஒத்துக்கவே இல்லையா கட்சி வரைக்கும்? கிடையாதுடா, சாவே மாட்டேன்ட்டான். ஐயோ கடவுளே, நார்மல் பார்த்தா சேர்த்துக்கிறான். இப்போது என்கிட்ட சொன்னவன் சேர்த்துட்டான். நான் ஒரு 400 வருஷம் வாழ போகிறேன். நான் ஒருத்தர் நாங்கள் உப்பு மட்டுமே சாப்பிட்டுக்கிறேன். என்னடா நான் இப்போ கேட்டா சேர்த்துட்டாருங்க அவர். 400 வருஷம் வாழ்கிறேன்னாரு. ஆமாங்க, தெரியா 4 வருஷம் கூட வாழல. இப்போ என்கிட்ட வந்த மாட்டார் அவரு. விதவிதமான பைத்தியங்கள் மனநோயாளியாக மாறிடும். நான் ஒரு மனநோய் வைத்தியன். எப்படி தான் பேசுவேன், எப்படியெல்லாம் மனநோய் வருது, மனநோயாளி எப்படி இருப்பான், மனநோயாளி எப்படி இருப்பான். ஒருவனுக்கு ஒருத்தி நான் மனசில் ஒன்றே வச்சுட்ருக்கேன், 1000 பெண்கள் கிடந்தாலும் ஏன் ஒன்றே வச்சுக்கிறான். என்ன ஆகிட்டுக்கிறான் அவன்? மனநோயாளி ஆகிட்டுக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா நான் ஆரோக்கியமாயிட்டேன்னு சொல்லுவான். எப்போவுமே பைத்தியம் தானே என்னன்னு சொல்லாது, பைத்தியம்னு சொல்லாது. புரியுதா? மனசில் எப்படி தான் ஒருத்தர் வச்சு இந்த திரும்பி முடியாதுன்னா. இன்னும் சில பேருக்குலாம் நீ அவ்வளோ வச்சுங்கிற இவ்வளோ வச்சுங்கிற, எங்கே வச்சுங்கிறதுன்னு தெரில. இப்போ நான் ஒருத்தர் வச்சுக்கிறேன்னா எப்படி வச்சுக்கிறது எப்படின்னு தெரியல, எப்படி வச்சுக்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஆனால் அவன் வச்சுங்கிறான்றான். எனக்கு ஒரே கன்ஃபியூசிங் இது வரைக்கும். நீ அவ்வளோ வச்சுங்கிற இவ்வளோ வச்சுங்கிற, நீ கண்டவங்களை வச்சுங்கிறன்னா எப்படி வச்சுக்கிறது? எடுத்து பாயில் வச்சுக்க முடியுமா? எனக்கு தெரியவே இல்லை அது என்னன்னு. இதெல்லாம் மனநோயோட இது சிம்டம்ஸ். புரியுதா? மனநோய் உள்ளவர் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டேன்னா அப்படியே இப்படி தான் இருப்பார். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாகம் உண்ணாரா, போஜன திஸ்தாவா, அதெல்லாம் என்ன? அது மனநோயோட வெளிப்பாடு. ஆமாம், வரும்போது எப்படி தான் வருவாருன்னா ஏதோ ஒரு பாட்டை போட்டு தான் வருவார். மனநோய் முத்திச்சு பாட்டுலாம் வர முடியாது அவரால். எதனா வேறு எதனா பாட்டு போனால் அப்படியே போயிடுவார். ஆமாம், கட்டி பூடிடா கண்ணாலா கண்டபடி கட்டி பூடிடான்னா அந்த சாமியார் வரமாட்டாரியா? அபிஷ்டு இப்படியே பாரு. அவர் யார்? அவரே மனநோயாளிங்க. ஆமாம், சாமியாருன்னா பேசத்தே புரியக்கூடாது, ஜொல்லு ஊற்றணும், அப்படி உட்காந்துக்கணும். நாங்கள் அந்த சாமியார்கிட்ட தான் போவோம். ஏன் 4 பேர் போகிறாங்களா இல்லையா? பைத்தியம் முடிச்சுட்டு இருக்கோம். நிறைய பேர் போனால் போகிறான்றலாம் வேற. அவன் மனநோயாளி, பைத்தியம் இல்லை. அடுத்த ஸ்டெப்பு ஒரு 100 பேர் போகிறதுக்கு தான் நான் போவேன். 2 பேர் இருந்தால் நாங்கள் போக மாட்டேன். யார் அவர்? மனநோயாளி. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? நாகரிகமாக பேசினா தான் போவன்ற யார்? மனநோயாளி. அவன் அந்த நாகரிக பைத்தியம். அது சில பைத்தியங்கள்லாம் வெளியவே தெரியாது. நல்லா பேண்ட்லாம் புள்ளி இப்படிக்கெல்லாம் பிடிச்சிருக்கோம், சட்டெல்லாம் முன்னாடி நம்ம திரும்பி பார்த்ததை கீஞ்சி போயிருக்கு. அந்த வடிவல் பத்தில் காமிச்சாங்களே அந்த மாதிரி. பக்கத்தில் உட்காந்து டீ குடிக்கும், அது ரொம்ப தெளிவாக பேசுகிற மாதிரி இருக்கும். புரியுதா? ரொம்ப தெளிவாக பேசுகிற யார் தான்? மனநோயாளி தான். ஒரு ஆர்டினரி பைத்தியம் எப்படி பேசும்? சிம்பிளாக பேசும். மனநோயாளி எப்படி இருப்பாருன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஒரு குஷ்டி பேருக்கு பொண்டாடி தெரியக்கூடாது, ரப்பா போகிறாருல்ல, அந்த மாதிரி பைத்தியம் கொஞ்சம் முந்திச்சுன்னா எப்படி இருப்பார்? மனநோயாளியாக மாற்றுவார். மனநோயாளி பிறர் வரையறுத்து குத்துதெல்லாம் எடுத்து வச்சின்னு அதான் சரின்னு சொல்லி நிற்பான். மனநோயாளி எப்படி இருப்பான்? யாரோ வரையறுத்து குத்துதெல்லாம் எடுத்து வச்சு என்ன பண்ணி நிற்பான், அதுதான் சரின்னு சொல்லி நிற்பான். அவன் ஒரு மனநோயாளி. அவர் விருப்பத்தில் அவர் இருந்தார், என் விருப்பத்தில் நான் இருப்பேன்றவன் தான் யார்? சாதாரண பைத்தியம். பைத்தியம் தப்பு இல்லை, ஏன்னா இந்த உலகத்தில் எப்படி தான் வாழ்ந்தாகனா. ஆமாம், பைத்தியம் இல்லாமல் வாழலாம், ட்ரெஸ்ஸெல்லாம் அவுத்து போட்டு. ஆமாம், யார் போலீஸு யார் திருடன் தெரியாது. திருடனுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்குது, லுங்கி கட்டியிருப்பான், மீசை வஞ்சிருப்பான். படம்லாம் பார்த்துக்கிறீங்களா? லுங்கி கட்டின்னு உச்சி கட்டினா அவர் யார்? அவர் திருட. போலீஸுனா தொப்பி போட்டிருப்பார், பெல்ட்டு கட்டிருப்பார், இன் பண்ணியிருப்பார், சட்டை போட்டுருப்பார், ஷூ போட்டுருப்பார், வரப்பா நிற்பார். அவர் தான் யார்? போலீஸு. திருடன் எப்படி இருப்பான்? ஊனி ஊஞ்சி அப்படி இருப்பான். அது டிசைன். புரியுதா? 2 பேரும் யார்? பைத்தியம், தப்பு கிடையாது. ஆனால் நான் திருடுறதுக்கு மட்டும்தான் வேலையை செஞ்சுங்கிறவன்ற மனநோயாளி. நான் போலீஸார் ரப்பா தான் இருக்கிறவன்னு யார் தான்? மனநோயாளி. ஆனால் பைத்தியமாக இருப்பேன், நான் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் அவுத்து போட்டு பொண்டாட்டி கூட புருஷன் ஆகிடுவேன்னா ஓகே, நார்மல் பைத்தியம். வீட்டுக்கு கூட வேறப்பா தான் பத்துன்னு இருப்பேன், இன் பண்ணி தான் பத்துன்னு இருப்பேன், தடி வச்சு தான் பத்துன்னு இருப்பேன். நான் போலீஸுன்னா யார்? அவர் பைத்தியம் முத்திச்சு.
மனநோயாளி ஆகிட்டாரு. அவன் பொண்டாட்டிக்கிட்ட தான் அவனை போலீஸ்கார மாப்பிள்ளை கட்டினா லட்டியால் அடிப்பான்னு பாட்டி எழுதுவா. தேவையா நமக்கு? புரியுதா? மனநோயாளி எப்படி இருப்பார் அப்படின்னா, ஒரு டாக்டர் மனநோயாளி ஆகிடுவான். எப்படி இருப்பான் வீட்டிலன்னா, வடகு சுட்டாங்கன்னா இது யார் தட்டந்து, எப்படி ஓட்டை போட்டாங்க, ஆமாம் சுத்தமான இலையில் செஞ்சீங்களா, எண்ணெய் சரிதானா, இதில் எவ்வளோ கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்ட்டு. நான் அதுமாதிரி மனநோயாளிலாம் பார்த்துக்கிறேன். நியூஸ் பேப்பரை வாங்கி வடையை வச்சு அமுக்குவானுங்க மேலே. ஏன்னா அந்த ஆயிலெலாம் போயிடணுமா, அது சாப்பிடுவான். அப்புறம் தெரியும் போகும். மனநோயாளின்னா நீ நினச்சிக்காது ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிறான்ட்டு, நம்ம கூடவே இருப்பான். நீ வடை வாங்கி அந்த நியூஸ் பேப்பர் வாங்கி அமுக்குறான்ல, யார் அவன்? அவனுக்கு தெரியாது அதில் அந்த பிரிண்ட் ஆச்சே, அதில் பயங்கர பாய்சனுக்குது, என்னை விட கொடுமையாக இருந்தது. அதை வச்சு என்ன பண்ணுவான், அதுவான். இப்போ இது தெரிஞ்சிச்சா, எவனோ ஒருத்தன் யூடியூப்பில் பேசிட்டான்னா உடனே திசு பேப்பர் எடுத்தான்ட்டு அதை போட்டு அனுப்புவான். இது அதை விட கொடுமையாக இருந்து, தேவையில்லாத பேப்பர்லாம் எடுத்து செஞ்சால் அது பேர் என்ன, திசு பேப்பரு. பேரே திசு பேப்பர், அது பேரே. எண்ணெயோட சாப்பிட்டு போக வேண்டியது தானே, எண்ணெயோட தானே, எண்ணெய் சாப்பிட்றது தானே பொருள் தானே. அப்போது நம்ம மனநோயாளிகளை உஷாராக பார்த்துக்கலாம். சில பேர் ரப்பன் டப்பா அப்படியே உட்காந்து பார்த்துன்னே இருப்பான். ஓ இவர் ஒரு மனநோயாளி, நம்ம எப்படி இருக்கணும் அவரை கூட. பைத்தியம் வேற, மனநோயாளி வேற. புரிஞ்சிச்சா? தெளிவாயிட்டீங்களா? தெரில உங்களில் யார் பைத்தியமோ மனநோயாளியோ? என்னப்பா அப்படியா? தைரியம் வேணும் அதுக்கெல்லாம். அப்போது மனநோயாளி வைத்தியம் பார்க்குறவர்கிட்ட வந்து என்ன ஆகிடுவார், தெளிவாயிடுவார். ஆனால் பியூராக மனநோயிலே மாட்டினார் அப்படின்னா அவர் என்ன மாட்டார், விடுதி விட்டு வெளியே வரவே மாட்டார். நம்மளை வர கமெண்ட் எதிரானா நம்ம தெரிஞ்சுப்போம். எப்போது நல்ல மனநோயாளி நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறான், அது ஆரம்பம்தான். சில பேர்லாம் கமெண்ட்லேயே எழுதிக்கிறாங்க, இந்தால திட்டாதீங்க பின்னாடி நீங்கள் ஒரு சரின்றுவீங்கன்னு. அப்படியே கமெண்ட் எழுதிக்கிறான். நான் கூட ஆரம்பத்தில் திட்ட தான் வந்தேன், ஆல்மா பார்த்தாக்கா ஐயோ இந்தால் தான் சரின்னு புரிஞ்சிச்சுன்றவங்களாங்கிறான். போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும். நான் ஒரு மனநல மருத்துவர். என்ன ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சிக்கல. அப்போல்லாம் நாங்கள்லாம் பேஷண்ட்டாண்ணா. ஆமாம், பைத்தியம் பிடிச்சிட்டு வந்துக்கிறீங்க, பைத்தியக்கார வீட்டுலேருந்து வந்துக்கிறீங்க. ஆனால் உங்களை வந்து மனநோயாளி ஆகாமல் பார்க்கணும், பைத்தியத்தை விட்டுறக்கூடாது நீங்கள். ஏன்னா போய் வாழ முடியாது, நீங்கள் யாரை கூட தான் வாழ போகிறீங்க போய். ரொம்ப கவனமாக இருக்கணும். சுற்றி பைத்தியங்குது, விதவிதமான பைத்தியம், விதவிதமான பொய்களை சொல்லி புரட்டும் உலகமடா தம்பி, தெரிந்து புரிந்து கொள்ளடா. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? ஆமாம், பைத்தியங்கள் டிசனாக இருக்குது. ஜாதி பைத்தியம், மத பைத்தியம், வித்தியாசமான, அது பிரச்சனை இல்லை. மனநோயாளி சண்டை போட போவான். நம்மெல்லாம் இவங்க அவங்கெல்லாம் அவங்க சண்டை போடுறான், அவன் யார் அவன்? மனநோயாளி. பைத்தியமாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. இப்போ பைத்தியத்துலேருந்து வெளியே வந்தவங்க பார்த்து ரசிப்போம் நம்ம. அடடே 2 மனநோயாளிங்க சண்டை போட்டுனுக்கிறானுங்க. ஆனால் நம்ம பைத்தியக்கார வேஷம் போட்டுனுக்கணும், இல்லைன்னா அவன் நம்ம பக்கம் திரும்பிடுவானுங்க. அதுலேயும் கவனமாக இருக்கணும். இவர் வந்தால் சரிங்க, அவர் வந்தாலும் சரிங்க, 2 பேரும் ஒன்றா வந்துட்டாங்கன்னா 2 பேரும் சரிதாங்க, இல்லைன்னா நம்மளும் என்ன பண்ணுவாங்க. ஓகே, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.